FDFS ஸ்டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியான ஹாஸ்டேஜ் படத்தை பத்தி தான். ஹாஸ்டேஜ் சஸ்பென்ஸ் பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஜானர்ல தான் எந்த படம் மூவ் ஆகுது. ஒவ்வொரு எபிசோட்ஸும் தலா 45 நிமிடங்கள் ஓடக்கூடியதா இருக்கு. மொத்தத்துல இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளார முடிஞ்சிரும். இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்க முக்கியமான கதாபாத்திரத்துல சுரேனா ஜான்ஸ் அப்புறம் ஜூலி டெல்பி அப்படின்ற 2 பேரும் தான் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனது இசபெல் சியாப் மற்றும் ஆமி நெயில். இந்த படம் IMDbல பாத்தீங்கன்னாக்க 6.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம நெட்ஃபிளிக்ஸ்ல அதிகம் பேர் பார்க்கக்கூடிய பட்டியல்ல 4ஆம் இடம் பிடிச்சிருக்கு. சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கிலாந்துல ஒரு மிகப்பெரிய மருந்து தட்டுப்பாடு ஏற்படுது. இதனால வீதிகள்லயே நிறைய பேர் உயிரை விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இதனால அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் பெரிய அரசியல் நெருக்கடிக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி அவங்க அரசியல் நெருக்கடிக்கு தள்ளப்படும் போது அவங்க அண்டை நாடான பிரான்ஸ் கிட்ட உதவி கேட்கிறாங்க. பிரான்ஸோட பிரசிடென்ட் கிட்ட இதை பத்தி பேசணும், எங்களுக்கு உதவி பண்ணுங்க, எங்க நாடு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுடைய பிரச்சனைய சொல்றாங்க. இதற்கு சம்மதம் தெரிவிக்கிற பிரான்ஸோட பிரசிடென்ட், சரி இந்த பிரச்சனைய நம்ம சரி பண்ணலாம், அதற்கு நம்ம ஒரு உள் ஒப்பந்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரான்ஸோட பிரசிடென்ட் கிளம்பி இங்கிலாந்துக்கு வராங்க. அவங்க 2 பேரும் நேர்ல சந்திச்சு அகதிகள் தங்களுடைய நாட்டுக்குள்ள வரதை தடுப்பதற்காக ராணுவத்தை எல்லையில குவிக்கிறதும் ராணுவத்துடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதும் பத்தி பேசுறாங்க. இப்படியான அந்த உரையாடல்கள் போயிட்டு இருக்கும்போதுதான் திடுக்கிடும் தகவல் வெளியாகுது. பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டருடைய கணவர் கடத்தப்படுறாரு. அதுவும் பிரெஞ்சு கயானால பிரான்ஸோட மண்ணில இருந்து அவரு கடத்தப்படுறாரு. இந்த தகவல் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டருக்கு கிடைச்சோன்னு அவங்க நாட்டுக்கு சுற்றுப்பயணத்துக்கு வந்த பிரசிடென்ட் கிட்ட அவங்க இந்த விஷயத்த சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கேக்குறாங்க. இப்படி கதை நகர்ந்து கொண்டு இருக்கும்போதுதான் பிரெஞ்சு பிரசிடென்ட்டும் உங்க கணவரை மீட்டெடுப்பதுல நாங்க உதவி பண்றோம், இத சரியா பயன்படுத்திக்கிற பிரெஞ்சு பிரசிடென்ட் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி இங்கிலாந்துல ஒரு பிரஸ் மீட்ல இங்கிலாந்து பிரதமர் சொல்லாத விஷயங்களை சொன்னதா அவங்க டிக்ளேர் பண்றாங்க. இதனால ரொம்பவே கடுப்பார பிரிட்டிஷ் பிரசிடென்ட் பிரஸ் மீட் முடிந்தது பிறகு தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. அப்போ பிரெஞ்சு பிரசிடென்ட் கேக்குறாங்க, உங்களுக்கு நாடு முக்கியமா இல்ல உங்க கணவர் முக்கியமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இயலாமைய பிரெஞ்சு பயன்படுத்துது. சரி, என்னுடைய கணவரை எப்படியாவது காப்பாத்துங்க, நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய கணவரை காப்பாத்துறதுக்காக பிரிட்டிஷுடைய சில கொள்கை விரோத விஷயங்களை அவங்க சம்மதிக்கிறாங்க. இப்பதான் படத்துல ஒரு புது ட்விஸ்ட் வருது. முதல்ல தன்னுடைய கணவரை காப்பாத்துறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்ட பிரெஞ்சு பிரசிடென்ட் திடீர்னு அந்த காப்பாற்றும் முயற்சியை கைவிடுறாங்க. இதற்கான காரணம் புரியாம பிரிட்டிஷ் பிரசிடென்ட் குழப்பமா இருக்க, ஒரு பக்கம் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டருடைய கணவரை கடத்தி வச்சு பிரைம் மினிஸ்டரை மிரட்டுறாங்க. மறுபக்கம் பிரெஞ்சுடைய பிரசிடென்டோடைய அந்தரங்க வீடியோவை வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி காப்பாற்ற முயன்ற பிரெஞ்சு நாட்டையும் மிரட்டுறாங்க. இதுல கடும் மன உளைச்சலுக்கு 2 நாட்டு தலைவர்களும் உள்ளாகிறாங்க. இத சரியா பயன்படுத்திக்கிட்ட கடத்தல்காரர்கள் தங்களுடைய நிபந்தனைகளை முன்வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயத்த எப்படி 2 பேரும் சேர்ந்து அணுகி இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வராங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதை. ஆரம்பத்துல ரொம்பவே ஸ்லோவா நகரக்கூடிய இந்த படமானது முதல் எபிசோட் முடிஞ்சது பிறகு 2வது எபிசோட்ல இருந்து 5வது எபிசோட் வரைக்கும் ரொம்பவே விறுவிறுப்பான ஒரு அடுத்தது என்ன நடக்கும், அங்க இருக்கிற உளவாளிகள் யாரு, எப்படி அவங்க மீட்கப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்பவே சூப்பரா காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு பிரச்சனைய முன்வைக்கிறாங்க. அந்த பிரச்சனைய எப்படி அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் அணுகுறாங்க, எப்படி அந்த நாட்டோடைய பிரசிடென்ட் அணுகுறாங்க அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த கதை. சரி, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்துல இடம்பெற்றிருக்கிற இந்த பொலிட்டிக்கல் டிராமா அப்படிங்கிறது ரொம்பவே விறுவிறுப்பா எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த கதையை ரொம்ப எலாபரேட்டா இல்லாம ரொம்ப ஷார்ட்டா அதை சுருக்கி அதை ரொம்ப எளிமைப்படுத்தி காட்டியிருக்காங்க. இந்த படத்துல ரொம்பவே ஸ்டண்ட் காட்சிகள் அப்படிங்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும். மொத்தத்திலேயே ஒரு ஸ்டண்ட் தான் இந்த படத்திலேயே பண்ணிருக்காங்க.
அதுல அந்த பிரைம் மினிஸ்டருடைய கணவரை கடத்தப்பட்டது பிறகு அவங்கள எப்படி ரெஸ்கியூ பண்றாங்க அப்படின்ற ஒரு ஆபரேஷனுக்கு ஒரு சீன் ஒன்னு வச்சிருக்காங்க. அந்த சீன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மூன்றாவது, இந்த டைரக்டருடைய ரைட்டப்ல எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, விமனுக்கான முக்கியத்துவம். அதாவது சமுதாயத்துல உயர் பதவியில உள்ள விமன். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோடைய பிரதமரோ இல்ல பிரசிடென்ட்டோ விமனா இருக்காங்க அப்படின்னா அவங்க தங்களுக்கு முன்னாடி உள்ள சவால்களை எப்படி எதிர்கொள்றாங்க, ஒரு பெண்ணா அவங்க எடுக்கிற டிசிஷன் எப்படி மற்ற கேபினெட்ல இருக்கிற மற்ற ஆண் அமைச்சர்கள் அதை ஏத்துக்குவாங்க, அதை எப்படி அவங்க கன்வின்ஸ் பண்ணி எவ்வளவு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளை ஒரு பெண் சந்திப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா இந்த படத்துல பதிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னதான் ஒரு பிரசிடென்டா இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்குள்ளாரையும் உள்ள எமோஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க இந்த படத்துல. சரி, இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்துல ஒரு சீன் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அது ரொம்பவே ஒரு அன்ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னாக்க, யோசிச்சு பாருங்க, இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்துக்குள்ள போய் உங்களால ஒரு டெட்டனேட்டரையோ இல்ல ஒரு பாமையோ உங்களால வச்சு பிளாஸ்ட் பண்ண முடியுமா? உங்களால அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நுழைய முடியுமா? ஆனா இந்த படத்துல அப்படி ஒரு காட்சி ஒண்ணு வச்சிருக்காங்க. ஒரு லேப்டாப்ல பாம் செட் பண்ணி அந்த லேப்டாப்பை வெடிக்க வச்சு பிரசிடென்ட்டை கொல்றதுக்கு, பிரைம் மினிஸ்டரை கொல்றதுக்கு திட்டமிடுறாங்க. இப்படியான இந்த காட்சி அமைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே உண்மைக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருந்ததுனால அதை பார்க்கும் போதே நமக்கு அதை ஏத்துக்க முடிகிற மனப்பக்குவம் வரல அப்படின்னு தான் சொல்லணும். படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்தோட டிராவல் ஆற ஒருத்தர் உளவாளியா செயல்படுறாரு. அந்த உளவாளிய ஒரு இடத்துல வச்சு விசாரிக்கிறாங்க. அந்த உளவாளி எவ்வளவு ஒரு நாட்டுக்கே துரோகம் செய்த ஒரு உளவாளிய நம்ம எவ்வளவு ஹை செக்யூர்டான ஒரு இடத்துல வச்சு நம்ம விசாரணை பண்ணுவோம். ஆனா இவங்க ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு ஜன்னல் ஓரமா உட்கார வச்சு பேசுறாங்க, அங்கிருந்து ஒரு கன் ஷாட்டுக்கு எய்ம் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே ஒரு ரியலிஸ்டிக்கா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். மூன்றாவது, முதல் எபிசோட்ஸ் எப்படி ஸ்லோவா இருந்துச்சோ அதே மாதிரியே 5th எபிசோட் கடைசி எபிசோடும் பயங்கர ஸ்லோவா இருந்துச்சு. அதாவது படத்தோட ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் தான் பயங்கர விறுவிறுப்பா இருக்கணும். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, முதல் எபிசோடையும் 5வது எபிசோடையும் டோட்டலா இறக்கி விட்டுட்டு 2nd, 3rd, 4th பயங்கர ஹைப் ஏத்திட்டாங்க. 5வது எபிசோட ஒண்ணுமே இல்லாம உப்பு சப்பு இல்லாம முடிச்சது படமே முடிஞ்சு போச்சா அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் தந்துச்சு. ஒட்டு மொத்தத்துல ஹாஸ்டேஜ் படத்தை நம்ம பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு நல்ல பொலிட்டிக்கல் த்ரில்லர், அதாவது நீங்க பொறுமையா உட்கார்ந்து ஒரு வெப் சீரிஸ் பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி மக்களே, இன்னைக்கு ஹாஸ்டேஜ் படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.